ஐயாக்களை பார்க்கத்தான் எனக்கு கவலையாக இருக்குது. சின்ன சின்ன பெக்கொண்டு எடுத்துகிட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஆனால் வாழ்க்கையின் வேர்களோ மிக ரகசியமானது. என்னினிய அன்பு சொந்தங்கள் அனைவருக்குமே என்னுடைய அன்பு வணக்கங்களை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் வந்து சிறப்பான 2 உதவிகளை வந்து செய்ய போகிறோம். யாருடைய உதவிகள் அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஏற்கனவே ஒரு பதிவு ஒன்று போட்டிருப்பேன். ஒரு ஐயா அவரால் கண் தெரியாமல் இருக்குது. அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் வந்து செய்து கொண்டிருக்கிறேன். அக்குபஞ்சர் செய்கிறேன். எனக்கு ஒரு கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பார். 2 பதிவுகள் வந்து போட்டேன். அப்போ அதை ஏற்கனவே அந்த வீடியோவை பார்த்த கார்த்திகேசு, ஃப்ரான்ஸில் இருக்கிற கார்த்திகேசுன்னு சொல்லக்கூடியவர் வந்து அவருக்கு ஒரு பகுதி பணத்தை வந்து தந்திருந்தார். அப்போ அந்த பணத்தையும் வந்து கொண்டு போய் கொடுத்து போட்டு அவருடைய நிலப்பாடு எப்படி இருக்குது, அதுலேருந்து முன்னேற்றம் கிடச்சிருக்கா, அக்குபஞ்சரால் முன்னேற்றம் கிடச்சிருக்கா, கண் வந்து பார்வை முழுமையாக குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ அவருக்கு அந்த பார்வை என்ன மாதிரி இருக்குது அப்படின்ற விடயத்தையும், அதே மாதிரி இன்று 31ஆம் தேதி 31/8/2024 அந்தோணி பிள்ளை இமானுவேல் பாக்கியநாதன் என்று சொல்லக்கூடியவர் ஜெர்மனியில் தன்னுடைய 75வது பிறந்த தினத்தை வந்து கொண்டாடுறார். அந்த 75வது பிறந்த தினத்தை சிறப்பிக்கிற விதமாக ஒரு நிகழ்வை வந்து ஏற்பாடு செய்ய சொல்லியிருந்தார். அந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து போட்டு அப்படியே துருவா எங்கே போகிறோம்னு சொன்னால் அந்த ஐயாட அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற ஐயாட நிலப்பாடு எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி மட்டும் பாருங்கள். ஆதரவு தந்தோன்றிருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். டிகே வன்னி என்ற இந்த யூடியூப் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தாங்க. அதுவே ஃபேஸ்புக் சைட்டில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஃபாலோன்ற பட்டனை வந்து கொடுத்துருங்க. வாங்க உதவிகளை வந்து வழங்கலாம். தூளை கலவுங்கம்மா நீங்கள். வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன ஒரு பாட்டு ஒன்று பாடி ஆரம்பிப்போமா, இல்லை என்ன பாட்டு படிக்கலாம்? வெத்தலை மடிச்சு கொடுத்த பொம்பளை வீட்டுக்குள்ள புருஷன். அப்போ அம்மா சொல்கிறா அந்த பாட்டு பொருத்தமில்லை. அப்போ வேறு என்ன பாட்டு படிக்கலாம்? ஏதாவது ஒரு பாட்டு ஒன்று எழுச்சி ஆரம்பிக்கணும் ஐயா. என்ன பாட்டு படிக்கலாம்? காலையில் ஜப்பானி காப்பி, இரவினில் நியூயார்க்கில் அந்த லிரிக்ஸ் வரதில்லை. சரி, இன்றைக்கு வேணாம், இன்றைக்கு பாட்டை தவித்து விடுவோம். இன்றைய தினம் வந்து என்னத்துக்காக இந்த ஒரு ஆடு வேண்டி ஃபுல் ஆடு வேண்டி அதை நீங்கள் க்ளோஸ் பண்ணி போட்டு அதில் உள்ள பார்ட்ஸுகள் எல்லாம் ரத்தத்தை நீங்கள் குடிச்சிட்டு இறைச்சியை மக்களுக்கு சமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி யார் சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் 31/8/2024 75வது பிறந்த தினம் அந்தோணி பிள்ளை இமானுவேல் பாக்கியநாதன் என்று சொல்லக்கூடியவருடைய பிறந்த தினம். ஜெர்மனியில் விங்கிள் ஸ்டேட் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல இருந்து அந்தோணி பிள்ளை இமானுவேல் பாக்கியநாதன் என்று 31ஆம் தேதி 75வது பிறந்த தினம். 31/8/2024 75வது பிறந்த தினம். வழக்கமாக மரக்கறி சாப்பாடை வந்து கொடுக்குறோம். அப்போ இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் ஆடு போட்டு அது ஆடு தான் நீங்கள் வழங்கி ஆகணும். ஒரு 50 பேருக்கு சாப்பாடு வழங்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தார்கள். நாங்கள் இப்போ ஒரு ஆட்டை போட்டிருக்கிறோம். 50 பேரை விட கூட தான் வந்திருக்கிறோம். அப்போ அவ்வளோ பேருக்கும் வழங்கக்கூடிய மாதிரிக்கு இறைச்சியை வந்து கட் பண்ணி கொண்டிருக்கிறோம். அந்த 31/8/2024 பிறந்த தினத்தை கொண்டாடுற அந்தோணி பிள்ளை இமானுவேல் பாக்கியநாதன் என்று சொல்லக்கூடியவருக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் பல 100 ஆண்டுகளுக்கு நீங்கள் ஆரோக்கியத்தோடு வாழ வேணும். ஒவ்வொரு வருஷத்துலேயும் நாங்கள் இந்த மாதிரி ஆடு போட்டு சாப்பிடணும். என்னென்ன அப்படி தானே? அதைத்தான் இப்படி உங்களோட பிறந்த தினத்தில் சந்தோஷமாக இங்கே வந்து ஒரு ஆட்டிறைச்சி சாப்பாடு அப்படின்னு சொல்லி இப்போ நாங்கள் கடைக்கு போனோம்னு சொன்னால் சாதாரணமாக பார்த்தா எவ்வளோ போகுது ஆட்டிறைச்சி சாப்பாடு? 2500 ரூபாயிலிருந்து 1800 1500 வரைக்கும் இருக்குது. இங்கே வந்து ஆட்டிறைச்சி சாப்பாடு எனக்கு தெரிஞ்சு 2200க்கு மேலே தான் கடையில் வந்து எடுக்கணும். கிலோ இறைச்சி விலை என்ன போகுது? 4000-5000 ரூபா ஒரு கிலோ இறைச்சி. ஒரு காலத்தில் நாங்கள் ஆட்டிறைச்சி ஆட்டுக்குடல் எல்லாமே வந்து ஆட்டு இறைச்சி கடை இருக்கும். அப்போ அந்த கடையில் போய் குடலோ ஏதோ செலக்ட் பண்ணி வேண்டக்கூடிய மாதிரி இருந்தது. இப்போ அருகி போன மாதிரி ஒரு விஷயமாக வந்து போயிட்டு தான் ஆட்டிறைச்சி கடைகள் வந்து இந்த தர்மபுர சந்தையிலெல்லாம் வந்து இருந்தது. இப்போ இல்லை, அது வந்து ஒரு
பங்கு போடுறதுக்கு மட்டும்தான் பங்காளம் மட்டும்தான் கிடைக்கும். மற்றபடி பெருசாக இருக்கிறது யாழ்ப்பாண பகுதிகளில் வந்து ஆட்டிறைச்சி கடை இருக்குது. பெரிய பெரிய ஆடுகள் வந்து போடுவினோம். மங்காள போனால் மட்டும்தான் அந்த அது சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கே பக்கம் நிறைய ஆடுகள் சாப்பிடக்கூடிய மாதிரிக்கான திட்டத்தை வந்து நாங்கள் காலப்போக்கில் வந்து கொண்டு வரோம். எல்லாருக்குமே ஆட்டிறைச்சி வந்து சாப்பிடக்கூடிய மாதிரிக்கு ஆட்டிறைச்சி ஒரு நல்ல சாமான். ஆட்டில் வந்து எதுவுமே கழிவு இல்லை. உங்களுக்கு தெரியும், குடலில் இருந்து இது இந்த கால் நுகத்தை மட்டும்தான், அதை கூட விட மாட்டாங்கண்ணே. நாங்கள் வந்து ஆப்பிரிக்காவில் இருக்கேக்கில் இப்படி ஒரு ஆப்பிரிக்காவில் போய் பிடிபட்டு இருந்தேனான்னு சொன்னேன். அப்போ அந்த பிடிபட்டு இருக்கேக்கில் ஒரு ஆடு கட்டையின் ஆடு ஒன்று வண்டி உரிச்சினாங்க. உரிச்சிட்டு அந்த தோலை வந்து எரிஞ்சிட்டு வந்துட்டோம். அதுக்கு பிறகு அந்த தோலை கொண்டு வந்து நெருப்பில் போட்டு அந்த நெருப்பில் போட்டோன்னா அதெல்லாம் உருகி தனியாக ஒரு குடல் மாதிரி வருது. அதை கறி வச்சு சாப்பிட்றாங்க ஆப்பிரிக்காவில். அப்போ வந்து பார்க்கக்குள்ள ஆட்டில் தோலும் கழிவு இல்லை. நாங்கள் இங்கே தோல் கழிவுன்னு சொல்லுவோம். தோலும் கழிவு இல்லை. இப்போ எல்லாமே சாப்பிட கொம்பும் அந்த நிகமும் தான் கழிவாக வந்து வரும். மற்ற எல்லாமே எடுக்கக்கூடியது. அப்போ உயிரிடையில் கிலோ கணக்குக்கு இந்த இறைச்சியை வந்து வேண்டி இருக்கிறோம். அந்த சமையல் அழகான சமையல் சமைச்சு சாப்பிட போகிறோம். அந்தோணி பிள்ளை இமானுவேல் அவர்களுடைய அந்த பிறந்த தினத்தை சிறப்பிக்கிற விதமாக இந்த நிகழ்வை வந்து ஏற்பாடு செய்திருக்கிறோம். அப்போ முடிஞ்சது கறி காய்ச்சிற நிகழ்வு வந்து நடக்க போகுது. ஆரம்பிப்போமே என்ன? ஓ ஒரு தரமான கறியை அக்கா வைப்பா அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். நாட்டிறைச்சி கறி. வாழ்க்கையின் வேர்களோ மிக ரகசியமானது, ரகசியம் காண்பதே நம் அவசியமானது. சாப்பாடு வந்தா சரியா? ஓ எங்கட அந்தோணி பிள்ளை இமானுவேல் பாக்கியநாதன் என்று சொல்லக்கூடியவர் ஜெர்மனியில் அவருடைய 75வது பிறந்த தினத்தை 75வது பிறந்த தினத்தை சிறப்பிக்கிற விதமாக நாங்கள் மரக்கறி சாப்பாடு கொடுப்போம் என்று சொல்லியிருக்க. பிறந்த நாள் தானே இல்லை, அழகான 50 பேருக்கான ஆட்டிறைச்சி சாப்பாட்டை வந்து வழங்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆட்டிறைச்சி சாப்பாடு அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே ஒரு விருப்பம் தானே. இப்போ எனக்கும் விருப்பம், எல்லாருக்கும் விருப்பம். மற்ற சைவ சாப்பாட்டை விட இது. அப்போ நாங்கள் இன்னிலேருந்து ஒரு ஆர்வமாக இருக்கிறோம் சாப்பிட்றதுக்கு. வந்து அவருக்கு வந்து மீண்டும் மீண்டும் எங்களுடைய இனிய பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்களை வந்து தெரிவித்து கொள்கிறேன். ஐயாக்களை பார்க்கத்தான் எனக்கு கவலையாக இருக்குது. சின்ன சின்ன பெக்கொண்டு எடுத்துகிட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஆனால் அது என்ன செய்கிறது, அனுமதி இல்லை அதுக்கு. என்ன ஐயா சாப்பாட்டை பற்றி சொல்லுவேன். என்ன எப்படி இருக்குது, சுவை என்ன மாதிரின்றதை பற்றி சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். என்ன நீங்களும் வாங்கலாம் ஐயா, சாப்பிடுவோம். வெக்கதான் ஒரு பிரச்சனையாக இருக்குது. மற்றபடி ஒன்றும் இல்லை. என்ன சந்தோஷம். நல்லா இருக்குது கறி. என்னம்மா எனக்கு நல்லா இருந்தால் உங்களுக்கு நல்லா இருக்குமா? நீங்கள் சாப்பிட்டு பார்த்து சொல்லணும். என்ன இப்போ உப்பு கூட சாப்பிட்றாக்கள் தெளித்து சாப்பிட்லாம். உப்பு சட்டி ஒன்று வச்சா நானும் தெளித்து சாப்பிடுவேன். என்ன உப்பு கூடி போனால் பிரச்சனை, குறைஞ்சா உப்பு கூடி போனால் தான் பிரச்சனை. குறைஞ்சா சேர்த்துக்கொள்ளலாம். நல்லா இருந்தது சாப்பாடு. எங்களோட அந்தோணி பிள்ளை இமானுவேல் பாக்கியநாதன் அவருக்கு ஜெர்மனியில் இருக்கிறவருக்கு வந்து 75வது பிறந்த தினத்தை கொண்டாடுறார். அவருக்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய இனிய பிறந்தநாள் நல் வாழ்த்துக்களை வந்து தெரிவித்து கொள்கிறேன். சரியா? என்னம்மா அப்படித்தானே? சாப்பாடு எப்படி இருக்குது? இங்கே அந்த அக்கா எல்லாம் சுகமாக இருக்கிறா. என்னத்தை சொல்கிறான்னு எப்படி இருக்காக்கா?
ஆ அந்த அந்த அங்கே அந்த அக்கா நல்லா உற்சாகமாக சொல்கிறா. சூப்பராக இருக்கா? ஆ நீங்கள் சொல்லுங்கம்மா, அப்படி இருக்குது? கிளியராக இருக்கா? இல்லை உங்களோட ஆக்கள் சமைச்சபடியாக சொல்கிறீங்களா? அப்படி வெட்டியாக தான் வருவாங்க. ஓகே, நல்லா இருக்குதா? சாப்பாடு கறியல் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கா? வெளியே வந்திருக்கிறாக்களுக்கு எக்ஸ்ட்ராவா சாப்பாடு கட்டி கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குதா? பார்த்தா அப்படி கூட இருந்ததுன்னு சொன்னால் கட்டி கொடு. ஓ ஓ சமைச்சாக்கள் சாப்பாடு எடுத்துக்கொண்டு அதை விட கூட இருந்தாண்டா எல்லாருக்கும் பயந்து கட்டி கொடுங்க. என்னம்மா நல்லா இருந்ததா? ஜனார்த்தன் சாப்பிட்டு பார்த்து சொன்னா தான் தெரியும். ஆட்டு சாப்பிட்றது இல்லையாடா? தெரியாம சொன்னா தருவானா, சாப்பிடுவானா? ஆடு வளர்த்துட்டான் அவன், அதான் நடந்த பிரச்சனை. ஐயா வணக்கம். வணக்கம். எங்க வலிக்கிட்டீங்க? கேட் மட்டும் வந்த கேட் மட்டும் வந்த நீங்களா? என்ன தெரியுமா? ஆ மோன் தெரியுதா? இந்த உடன் தெரியுது. உடன் உருவம் தெரியுது. என் பேரை ஞாபகம் வச்சுக்கிறீங்க என்ன? அதான் இருக்கா வந்து இப்ப வரைக்குள்ள இன்னும் ரோட்டுக்கு வந்து வந்துருக்கீங்க. இருக்கா பாப்பா மண்டா தான் நீங்க பிடிச்ச உதவியிலப்பா போயிட்டு போயிட்டு இந்த இன்ஜெக்ஷன் எடுத்து இந்த ஒரு 6-7 தடவை அடிக்கணுமா? இப்ப வரையும் போய் கொண்டு தான் இருக்கீங்களா? ஓ ஏன் இப்போ இல்லை காசு பிரச்சனை என்ன செய்த நீங்க தான் தந்த காசு? அதுக்கு சாப்பாடு கிலோமீட்டருக்கு 8,000 ரூபா போகும். ஒரு கிலோமீட்டர் 8,000 ரூபா போகும். 32,000 ரூபா கடைசி எவ்வளவு சொன்ன நான்? ஆக 370,000 ரூபா தந்திருக்கீங்க நீங்க. ஆக மொத்தமா முதல்ல மறக்க மாட்டேப்பா நீங்க செய்த உதவிய. நான் அப்பா அறியா இருப்பேன். வாங்க வாங்க. ஓ சாணி தெரியுமா? அது இல்ல ராணி, நான் போய் பார்த்தேன் அந்த குரல் அப்படியே நின்று நான் அப்படி இதா இருக்கிறேன். நான் ஞாபகத்துல இருக்கு குரல் மறக்க ஏழுமா சாமி. அப்பா நீங்க இல்லாட்டி நான் இல்ல, நானும் அம்மாவும் இன்றைக்கு நான் நடந்து வந்தேன் உங்க முன்னுக்கு. இப்ப நடந்து வர நான் யோசிச்சேன் ஐயா ரைட். அப்ப அக்கு பஞ்சர் ஐயாவுக்கு கொஞ்சம் வேலை செய்ய பஞ்சர் மட்டும் இல்ல அப்ப அந்த நேரத்துலப்பா இல்லட்டானே. அப்ப எனக்கு இந்த நடக்க கூடியதெல்லாம் இல்ல. இப்ப நாங்க எலும்பி நடக்கிறோம்ப்பா. நான் நடக்கிறேன் சாமி. அந்த எனர்ஜி அந்த சத்து இந்த பிள்ளை அந்த நேரமா கார்த்திக் வரும் பொழுது எனக்கு இல்ல. அது இல்ல நான் இப்படி நிக்கிறேன். இருங்க இப்படி இருங்க. நானே நீங்க மத்த சேர் பெருசு அதே பெருசா எடுத்துப்பாங்க. நான் இப்ப அப்படியே போனா அப்ப பார்த்தேன் ஐயா கேட்டுக்கு நடந்து வந்து ஒன்று இருங்க ஐயா. நான் அம்மா அப்பா இன்னொரு தம்பி வந்தாரு போல. இல்ல ஆள் கேமராமேன் இஞ்சால எடுக்கிறாவா? ஓ அப்படியோ. அப்ப யாரு புதுசா வந்திருக்காரு? ஓ தங்கச்சி வந்திருக்கிறா. தங்கச்சி வந்து அம்மா அம்மா இந்த தங்கச்சி ஓ பிள்ளை நீங்க கதைக்கே இல்லையே. நான் மறைக்கலாம்மா. நான் அந்த நேரம் எனக்கு இப்படி இல்லம்மா. நீங்க வந்தீங்க தானே மகள், நீங்க வந்தீங்களே முதல் முறை, அந்த நேரம் இந்த எனர்ஜி எழும்பி நடக்கக்கூடிய தைரியம், பேசக்கூடிய தைரியம் அதெல்லாம் இல்லை. என்ற தெய்வம் நீங்க கடவுள் பெரிய அப்படி இல்ல. நான் என்ன சொன்னா கடவுள் இறை தூதனாக உங்களை அனுப்பியிருக்காரு என்னட்ட. அந்த கடவுள் உங்களுக்கு ஒரு கொடுத்துருக்கிறார் இந்த மாதிரி நீ ஒரு மனிதருக்கு போய் உதவி செய்யின்ட்டு. அதுவே உங்களோட பிள்ளைகளுக்கெல்லாம் இருக்குது. அதே போல் எனக்கு உதவி செஞ்ச மக்கள், உதவி செஞ்சவங்க அத்தனை பேரோட குடும்பங்கள் நல்லா இருக்கணும். கார்த்திக் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த காலத்தில்ப்பா 10 ரூபா கிடைச்சா 8 ரூபாயை பொக்கெட்டில் போட்டுக்கத்தான் பார்க்குறாங்க எல்லாரும். அரசியல்வாதியாக இருந்தாலும் என்ன, பெத்த பிள்ளைகளாக இருந்தாலும் என்ன. ஆனால் தேடி வந்து தங்கம் தேடி கார்த்திகண்ணா வந்திருக்காரு பார்த்தீங்களா? ஆமாம் இந்த தடி அது தங்கம். இது யார் மகள்?
நீங்கள் தான் மகள் இப்போ இன்றைக்கு தான் உங்களை வந்து பார்க்க கிடைச்சிருக்கு. அம்மா தங்கச்சி தெரியும் தானே? சரி சரியா, ஓகே ஓகே. கேமராவில் வருவீங்க அப்படியா? சரியா, அது பிரச்சனை இல்லை. கதிரை இல்லையா தங்கம்? நீ அந்த பெரிய ஈஸி சேரை தாங்க, அதில் உட்காடுறேன் நான். அந்த அந்த ஈஸி சேரை கொடுங்க, அதில் நான் உட்காடுறேன். அதில் அம்மா உட்காரு. அம்மா உட்காட்டும், அம்மா உட்காரட்டும். அப்பா வெளிநாடு போயிருந்தீங்களா? அப்போ மக வந்து பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு சொல்லும், வெளிநாடு இல்லாமல் அவருக்கு எல்லா உதவியும் இந்த கடவுள் கொடுப்பாரு. நன்றி. எண்ணம் நான் என்னன்னா, நான் உங்களுக்கு நான் இங்கே பாருங்க, அன்றைக்கு சசி வந்தார். சசி தெரியுமா உங்களுக்கு? சசி என்று ஒருத்தர் இருக்கிறார் இங்கே, சர்ச் எல்லாம் செய்கிறார். தெரியல எனக்கு. அப்போ அந்த என்ன முதல்வருக்கா நம்பரே கதைச்சேன் இங்கே? இல்லை இல்லை, சசி என்று ஒருத்தர், அவர் பழைய ஆர்டிஎஸ். இந்த எழுக ஹோட்டல் அவர் தெரியும் தெரியும், சந்தையில் இருக்கா. அப்போ அவர் வந்தார் ஒரு நாள் என்னை பார்க்க. வந்து அப்போ எல்லாம் இந்த அளவு இல்லை. அப்போ நான் சொன்னேன், அப்பா எனக்கு நடக்க முடியாத நிலை, இப்படி இருந்தேன். அப்போ இந்த வீட்டுக்காரவங்க அந்த வீடை எனக்கு தந்தாங்க. அதனால் அந்த வீட்டில் இருந்து நான் இது பண்ணேன். எனக்கு நடக்க முடியாத இந்த இன்னைக்கு இருக்கிற இந்த எனர்ஜி, இந்த நான் நடக்கிறேன்டா கதைக்கிறேன் என்றால் அது அப்போ தான் கேட்டார், எந்த கார்த்திகை நீங்கள் சொல்கிறேன்? அது வன்னி விகே வன்னின்னு சொல்லி அதுகிறார்கள். ஐயோ எனக்கு போனை கொடுத்தேன் கையில் பார்த்துட்டு, ஐயோ இவ்வளோ உங்களுக்கு உதவி ஆனால் இவ்வளோ உதவியில் தானப்பா இன்றைக்கி நான் எழும்பி நிற்கிறேன். இவ்வளோ உதவி செஞ்சேன், இவ்வளவு காசு தந்தாரப்பா எங்களுக்கு. அந்த காசு கொடுத்து அதில் தான் அப்போ உங்களுக்கு என்ன சாப்பாடு சாமான்லாம் தாரேன்னாரு. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், எனக்கே அள்ளி கொட்டாமல் ஏன் மாதிரி இன்னும் பல ஏழைகள் இருக்கும், அவங்களுக்கும் அந்த போய் வேலை செய்கிறதுக்கு அந்த பிள்ளைக்கு மனதைரியமும் உடல் தைரியமும் வரணும்னு சொல்லி நான் கும்பிட்டேன். அப்போ தான் அவர் சொன்னார், வாங்கி தின்னுட்டு இல்லைன்னு சொல்கிறவங்க மத்தியில் வாங்கி கொடுத்தாங்கன்னு நீங்கள் எனக்கு சொல்கிறீங்க. புரியுது ஐயா, எனக்கு அந்த நானும் நிறைய பேருக்கு உதவி செஞ்சுருக்கிறேன், செய்திருக்கிறேன். ஐயாட கதையை கேட்ட ஒரு மனதுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். உண்மையாகவே நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கக்குள்ள ஒரு சிலர் வந்து நெகட்டிவிட்டியாக எல்லாம் கதைப்பாங்க ஐயா. அதாவது வந்து தெரியும் தானே, பிள்ளையா எல்லாம் கதைப்பாங்க அப்படி இப்படி. என்ன இப்போ இந்த கதை தான் மனங்குளிருது. என்ன உண்மையிலேயே சந்தோஷமா நான் கேட்குறேன், உங்களோட பிள்ளைக்கு நீங்கள் டொஃபியை கொடுத்துக்க அறையில் அந்த பிள்ளை டொஃபி அப்பா கொடுத்த டொஃபி கசக்குதுன்னு சொன்னால் பிள்ளையாது. அந்த மாதிரி மக்கள்னால தான்ப்பா அந்த நாட்டில் டைமுக்கு மழை கூட பெய்ய மாட்டேங்குது. என்ன ஐயா? சரி, அப்போ என்ன யோசனையில் இங்கே இருந்து அங்கே நடந்து வந்து ஒன்று நீங்கள் சும்மா நடந்து பயிற்சி செய்தவர் ஐயா? பயிற்சி செஞ்சப்பா நான் அதில் வர வாகன சத்தம் ஒன்று கேட்குது. இப்போ நான் அம்மாட்ட சொன்னேன், அம்மா இது என்ன வாகனம்னு நான் பார்க்கணும். வாகனத்தின் சேஃப் தெரியும், கலரெல்லாம் இன்னும் வரலப்பா. அந்த இப்போ நான் கேட்குறேன் ஐயா, இப்போ நாங்கள் வந்து ஆரம்பத்தில் வரையக்குள்ள அக்கு பஞ்சருக்கு போகிறோன்னு சொன்னீங்க. எத்தனை ட்ரீட்மெண்ட் போனீங்க அக்கு பஞ்சர்? அம்மா எத்தனை மாதத்துக்கு? நான் எத்தனை பிப்ரவரியிலேருந்து போய் கொண்டுங்க. நீங்கள் வேலைக்கு போய் கொண்டு இருக்கிறீங்களா? மார்ச்சில் இருந்து எங்கே வேலைக்கு போகிறீங்க? ஃபேன்சி கடையில். எவ்வளோ சம்பளம்? 3 நேரம் சாப்பாடு அங்கேயா இல்லை 2 நேரம் சாப்பாடு நீங்கள் தான் கொண்டு போகணும்? சரி. இப்போ உள்ள பெரும் பிரச்சனை ஒன்று தான்ப்பா, இந்த வீடு இருக்குத்தானே, அந்த வீடை வந்து சும்மா இந்த லைட் பில்லும் தண்ணி பில்லும் தானே தந்தாங்க. அவங்களுக்கு ஏதோ அந்த இருக்கிற வீட்டில் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை போல. யார் இருக்கிற வீட்டில்? அந்த இந்த வீடு தந்தாக்களுக்கும் அவங்களோட ஆஸ்திரேலியாவில் அந்த பிள்ளை இந்த சத்தப்பாடு அவங்க எடுத்தானே. இப்போ ஏதோ அங்கே யாரையும் கொண்டு நிப்பாட்டனப்பா, ஒரு வீடு ஒன்று பாருங்கன்னு சொன்னாங்க. வீடு பார்த்து திரியிறேன், இந்த பகுதியே திரியிறேன். வீடு பார்த்து தெரியுறீங்க. இங்கே இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற உறவுகள் வந்து உங்கள்கிட்ட வந்து வெறும் காணி வீடு இப்போ தென்னந்தோப்புகள் அது இதோட இருக்குதுன்னு சொன்னால், இவருக்கு ஒரு மகளும் வந்து இருக்கிறா. அப்போ அவள் வந்து அதை வந்து மைண்டன் பண்ணுவா, பராமரிப்பினும். இப்போ அதுக்கு ஒரு சம்பளம் ஒன்று கொடுக்கக்குள்ள அதை வந்து பராமரிப்பினும். உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு ஆக்கள் வந்து நான் வந்து நிறைய பேரை வந்து சந்திச்சிருக்கிறேன். ஐயாவுக்கு வந்து நம்பி அதை வந்து செய்யலாம். ஐயா ஒரு காலத்தில் முதல் பதிவு பார்த்தாக்களுக்கு தெரியும். அப்போ இன்றைக்கு கூட ஒரு அண்ணா வந்து ஆரண்டு சொன்ன ஐயா கார்த்திகேசன் சொல்லி ஒரு அண்ணா வந்து ஏற்கனவே அப்போ முதல் பதிவை பார்த்துட்டு ஒரு 30,000 ரூபா காசு தந்தபடி இருந்தது என்னட்ட. ஐயாவுக்கு முதல் தானே உதவி செய்திருக்கிறேன். சரி, ஒரு கொஞ்சம் நாளால் போயிட்டு பார்த்து கொடுத்து உதவி செய்வோம்னுட்டு அப்போ இன்றைக்கு வந்து பார்த்தேன். சரி, இன்றைக்கு ஒருக்கா போய் ஐயாவுக்கு அந்த 30,000 கையில் கொடுத்துட்டு நல்லா இருக்கிறாரான்னு பார்த்துட்டு வருவோம்ன்றதுக்காக தான் வந்தேன். எனக்கு இன்னொரு
என்ற பணிமான வேண்டுகோள் என்ன தெரியுமாப்பா, மகள் காலமே வேலைக்கு போயிட்டு பின்னர் 7 மணி 7:30 மணி தான் வரணும். நானும் அம்மாவும் மட்டும்தான். சரிதானே? உறவுக்கு ஏங்குறாப்பா. எனக்கு வேறு தங்கச்சி, உங்களுக்கு டைம் இல்லாட்டி தங்கச்சி, சரி அப்பா சுகமாக இருக்கிறீங்களா, அந்த ஒரு வார்த்தை எனக்கு செய்யுங்கப்பா. உறவுக்கு ஏங்குறேன் சாமி. நான் ஒரு வார்த்தை கதைங்க, ஒரு வார்த்தை கதைங்க. நான் போன உங்களுக்கு வந்திருக்கு, நிறைய மிஸ்கால் இருக்குமே. எந்த மிஸ்கால் அடிச்சீங்களா? நிறைய பேர் ஐயா அந்த உதவி கேட்டுலாம் நிறைய கோல் வரும். நீங்க கேட்டீங்களா? நான் உங்களுக்கு உண்டு சொல்லவா, நான் அந்த இவருக்கு சசிக்கு சொன்னேன். சசி என்ன சொன்னாருண்டா, நான் சொன்னேன் எனக்கு கொடுத்துட்டு ஏன் பின்னுக்கே அவர் வந்துக்கிட்டு இருந்தால் அடுத்த இந்த சமுதாயத்தில் அடுத்தவங்களுக்கு எப்படி உதவி போய் சேரும், அதை செய்வோம் சொல்லுங்க ஐயா. நான் ஒன்று சொல்கிறேன்னு எல்லாரும் சொல்கிறாங்க, ஏழைகளுக்கு கொடுன்னு. அப்படி இல்லை, என்னை பொறுத்த மட்டும் பசித்திருப்பவனுக்கு கொடு. சரியான பணம் லட்சக்கணக்கில் பொக்கெட்டில் வச்சுக்கிட்டு இருப்பான்னு போவான்னு ஒரு தேத்தனி கடை இருக்காது, சாப்பிடலாம், தலை சுற்றுற மாதிரி இருக்கும். அவனுக்கு நாங்கள் கொடுக்குற சாப்பாடு எங்களுக்கு புண்ணியம். அதுதான் உண்மையான பசித்தவனுக்கு கொடுக்கணும். ஐயாட கதை. அவன் கோடி ரூபாய் பணத்தோட இருந்தாலும் அந்த ஆன்மா பசியோட இருந்த நேரம் அதில் கொடுக்க பசித்தவனுக்கு கொடுக்கணும். இல்லை சாப்பாடு கொடுக்கணும் இல்லை. அதான் இந்த தீபாவளி அன்றைக்கு, கிறிஸ்மஸ் அன்றைக்கு வாரவங்களை எல்லாத்துக்கும் இறைச்சியும் மீனும் சாப்பாடும் கொடுக்குறத விட சாதாரண இந்த மாதிரி ஒரு நாளைக்கு வரும்பொழுது சம்பளம் ஜோரம் கொடுத்தால் கூட அவன்கிட்ட வயிறு நிரம்பும். இப்போ அடுத்த ஒரு விஷயத்துக்கு வருவாங்க. என்ன மாதிரி என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஆரம்பத்துலேருந்து அந்த ட்ரீட்மெண்ட் செய்த நீங்கள் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டில் எத்தனை வீதம், ஒரு 100க்கு எத்தனை வீதம் உங்களுக்கு அது வந்து ஒர்க் ஆகுது மாதிரி? 60 வீதம் நல்லா இருக்கு. 60 வீதம் அக்குபஞ்சரை நம்புறீங்க? அம்மா அப்படி அந்த அளவுக்கு அவருக்கு முதல்ல விட வருவாருப்பா. நீங்கள் ஒரு தடவையும் கேட்காதீங்க அம்மாவையோ, அம்மாவுக்கும் தெரியாது. இல்லை இல்லை, யாரையும் கேட்காதீங்க. இல்லை கொஞ்சம் யாரையும் கேட்காதீங்க. நீங்கள் போன முறை வரும் பொழுது இதில் ஒரு சாய்வு நாக்காளியில் உட்காந்து தடியை பிடிச்சிட்டு இப்படி நின்றேன். நடந்து வழியாக தனியாக வரைக்குள்ள தான் நான் இப்போ வானத்தில் வர நான் இன்றைக்கு தனியாக அந்த வந்து நான் கேட்டை திறந்தேன். நான் தானே திறந்தேன். அப்போ நான் அந்த கேட்டை திறந்தேன் என்றால் கடவுள் உதவி செஞ்சுருக்காரு. அதை நிர்ணயப்படுத்தினது, அதை கொடுத்தது என் பெறா மகன் கார்த்திக். அவரும் அவரோட குடும்பமும் பிள்ளைகளும் நீடூழி 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 வாழணும். நன்றி ஐயா, நன்றி. இது நான் வந்தேன் இன்னைக்கு வந்தேன். நான் இப்படித்தானே நாங்களும் ஏதோ செய்ததுக்கு ஒரு புண்ணியம் இருக்கா அப்படின்னு யோசிக்கணும். இன்றைக்கி நான் உங்கள் முன் நடக்க முடியாமல் கிடந்தவன், நான் வந்து கேட்டத்தை வந்து உங்களை கூட்டிட்டு, அது பெரிய பாக்கியமாப்பா உங்களுக்கு. நன்றி, பெரிய பாக்கியம். நான் வாரவங்க நன்றி நன்றி. எனக்கு உங்களுக்கு யார் வாராங்க தானே பார்க்க. இப்போ உங்களுக்கு பிரச்சனை எல்லாமே வந்து ஐயா இப்போ இந்த வீட்டில் இருந்து எழும்ப சொல்லிட்டாங்க. அப்போ ஐயாவும் அம்மாவும் சும்மா அப்படி இருந்து உங்களோட காணியை வந்து அம்மா இருக்கிறா, அம்மா பேசாமல் இருப்பா, ஐயாவும் வந்து இருப்பார், அக்கா ஒரு ஆள் இருக்கிறா. அப்போ அந்த அக்காவுக்கு அவள் ஒரு ஃபேன்சி கடைக்கு வந்து வேலைக்கு போய் கொண்டு இருக்கிறா. இப்போ இதுவே ஒரு பெரிய தோட்டம் இருக்குது, வீடு இருக்குது, காணி இருக்குது, தம்பி அதை பராமரித்து கொண்டு பார்த்து கொண்டு இருந்தா காணுமா, வேலைக்கு ஒரு சம்பளம் ஒன்று கொடுப்போம் அப்படின்னு சொல்கிற உறவுகள் வந்து இருக்கிறீங்க. நீங்கள் இவளுக்கு ஒரு மாத சம்பளம் அந்த அக்காவுக்கு வந்து போட்டு கொடுத்துட்டு இப்போ காணியை வந்து பார்த்து கொண்டு அம்மா அப்பாவோட அந்த வீட்டில் இருங்கன்னு சொன்னால் அவள் வந்து இருப்பினும் அதே மாதிரி நீங்கள் ஒரு புண்ணிய செயல் செய்த மாதிரி இருக்கும். ஒரு சம்பளத்தை அவாவுக்கு போட்டு அவையோட குடும்பம் வந்து பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரிக்கு ஒரு சம்பளத்தையும் கொடுத்து அதே மாதிரி நல்ல ஒரு மனிதர்கள் அவைகளுக்கு நீங்கள் நம்பி அந்த வீட்டையும் வந்து கொடுக்கலாம். நிறைய பேர் கதைச்சாக்கள் இருக்குன்னா இப்போ வீடு இல்லைன்ற ஐயா தேடைக்குள்ளே தான் எனக்கு யோசனை வருது. இதில் நான் இந்த பதிவில் கொடுத்தா உண்மையிலேயே பார்த்துட்டு நிறைய உறவுகள் இருக்கணும். அப்போ யாராவது ஒரு ஆள் தொடர்பு கொண்டு உங்கள்கிட்ட வீடு இருக்குன்னா ஐயாவை கொண்டு இருத்துற பொறுப்பு நான் எடுத்து செய்வேனே. ஒன்றுக்கும் யோசிக்காதீங்க ஐயா. அதே மாதிரி கார்த்திகேசு என்று சொல்லக்கூடிய அவர் வந்து இங்கே இருந்து ஃப்ரான்ஸில் இருந்து 30,000 ரூபா பணத்தை தந்து அந்த ஐயாட கதை இப்போ ஐயாட நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்க்க ஆசையாக இருக்குது. கார்த்தி ஒருக்கா போய் பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். இல்லை அவர் அது முதலே செய்தவர். அந்த உதவியை உங்கள்கிட்ட நான் தர முடியாமல் போயிட்டுது. ஏன் தர முடியாமல் போயிட்டேன்னா அந்த உதவி வந்து இங்கே வழங்கினது பிறகு தான் அந்த காசு கிடச்சிது. அப்போ அதில் மிஸ் ஆகிட்டுது. அந்த முதல் பதிவை பார்த்துட்டு அப்போ அந்த ஐயாவை ஒருக்கா பார்க்கணும். இந்த ஐயா இப்போ என்ன நிலவரத்தில் இருக்கிற நீங்கள் ஒருக்கா போய் எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அவர்கிட்ட காசும் வந்து இருந்தது. அப்போ அதை வந்து நான் இப்போ தாரேன். அதே மாதிரி உண்மையிலேயே யார் உறவுகள் வந்து ஐயாவுக்கு வந்து இன்னும் நீங்கள் வந்து உதவியை வந்து வழங்கலாம். அவரும் வேறு மனைவியும் ஒரு பிள்ளையும் தான் இருக்கணும். அவள் வந்து ஒரு 25,000 ரூபா சம்பளத்துக்கு வந்து வேலைக்கு வந்து போய் கொண்டிருக்கிறோம். அந்த ஒரு வருமானத்தை வச்சு கொண்டு தான் அவை முழுமையாக வந்து கவனி கொண்டிருந்தது. அதே நேரம் நான் இடையில் வந்து ஐயாவை போய்
அக்குப்பஞ்சர் இது செய்யுங்கன்னு சொல்லி ஒரு தொகை பணத்தை வந்து பெற்று கொடுத்துருந்தேன். பையா போயிருக்கிறார். இப்போ எல்லாம் எவ்வளோ காலம் ஐயா இப்போ நான் வந்து போய் 4 மாதம் 4 மாதமா 4 மாதம் இருக்குனால தங்கம் கூட வரும் போலோடக்கா. ஜனவரி பிப்ரவரி மாதம் மார்ச் ஏப்ரல் மே ஜூன் 6-7 மாதத்துக்கிட்ட வந்துட்டு 6-7 மாதத்துக்கிட்ட வந்துட்டுது. 8 மாதத்துக்கிட்ட ஆகிட்டுது. அப்போ ஐயா இது வரைக்கும் வந்து இது செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். இப்போ வந்த பார்த்ததில் முதல் இருந்ததை விட அந்த இப்போ பொருளை பிடிச்சி கொண்டு ஒரு மாதிரி இப்படி பார்த்து தான் நோமலாக வந்து சும்மா இருக்கக்கூடாதுன்ட்டு கேட்டடி வரை நடந்து வந்தார். அப்போ நான் வந்து பார்த்துட்டு உள்ளுக்கு வாகனத்தில் சொன்னதா ஐயாவுக்கு கண் தெரியுது போல இடக்கண்டு. ஆனால் 60% உங்களுக்கு தெரியுதுன்றதே ஒரு பெரிய விஷயம் ஐயா. அந்த என்னன்னா அந்த யாருப்பா வாரது அப்படின்னு கிடந்த நான் தம்பி கார்த்திகா அப்படின்னு நான் கேட்டேன் தானே. நான் கதைச்சோடனே ஒரு குரலை கேட்டோடனே கேட்டீங்க என்னப்பா அப்படி தான் கேட்பேன். இன்றைக்கு நீங்கள் வரும்பொழுது தம்பி கார்த்திகாப்பான்னு நான் கதைச்சேன் தானே. அந்த அளவு தைரிய கடவுள் கொடுத்துட்டார். இந்த பிள்ளை மூலயமாக கொடுத்துட்டார். கொஞ்சம் யோசிக்காதீங்க. நான் உங்களுக்கு இந்த வீட்டுக்கு ஒரு ஒழுங்கொண்டு செய்கிறேன். செய்து போட்டு அடுத்த கட்டம் வரைக்குள்ள வந்து வருவான். சந்தோஷமாக இருங்க. எதுவும் யோசிக்காதீங்க. அவள் மகளுக்கு எத்தனை வயது? மகளுக்கு இப்போ 43 வயசு ஆகுது. 43 வயசு. அவள் திருமணம் செய்து கொள்ளையில் என்ன திருமணம் செய்ய மாட்டேங்கிறாப்பா. எவ்வளவோ கஷ்டப்பட்டேன். எனக்கு வேண்டாம். எனக்கு இப்போ ஒரு 4 வருஷம் இப்படி வந்ததுக்கு பிறகு அதவே சொல்லிட்டா எனக்கு எல்லா எத்தனை பிள்ளைகள் மொத்தம் கூட 3 பிள்ளைகள். அப்போ 2 பெடிகள். அதில் ஒரே ஒரு பிள்ளை வந்து வச்சு பொறுப்பாக பார்த்து கொண்டு இருக்கிறா. அவன் வந்து யோசிச்சிருப்பா. இப்போ தான் ஒரு திருமணமாகி போனால் ஒரு பெண்ணால் வந்து கணவர் சொல்கிறத தான் கேட்கணும். இப்போ அம்மா அப்பாவை பார்க்க இல்லாத ஒரு நிலப்பாடு இருக்கிறதால இருக்கிற காலம் வரையும் அவையில் பார்ப்போம் அப்படின்ற ஒரு எண்ணப்பாட்டோட அவன் முடிஞ்ச அளவு இது செய்து போய் கொண்டிருக்கிறா. யாராவது மேலதிகமாக ஐயாவுக்கு வந்து ஏதாவது உதவி செய்கிறேன்னு சொன்னால் உண்மையிலேயே செய்யலாம். எனக்கும் வந்து அவருக்கு அதை பெற்றுக் கொடுக்குறதுல பெரிய ஒரு ஆனந்தம், பெரிய ஒரு சந்தோஷம். அதே மாதிரி இருக்கிறதுக்குரிய இடம் இப்போ எனக்கு இப்படி ஒரு இது கிடச்சிட்டா இந்த ஒரு உதவியுமே தேவையில்லை. நல்ல ஒரு சம்பளம் உண்டாவாக போட்டு மகளுக்கு வந்து நல்ல ஒரு சம்பளம் போட்டு கொடுத்து இருக்கிறதுக்கு இப்போ நீங்கள் இருக்கிற காணியால் பராமரிக்கிறதுக்கு தென்னந்தோப்புகள் இருக்குது. பூக்கண்டுகளுக்கு தண்ணியை விட்டு கொண்டு அப்படி அதை வீட்டை பராமரித்து கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய உறவுகள் கேட்டீங்க. நான் சரி பார்ப்போம் மக்கள் வரைக்கும் ஒருத்தரை எடுத்தெடுத்து ஒருத்தருக்கு கொடுக்குறது ஐயா. அப்போ அப்படி ஒரு நல்ல உறவுகள்கிட்ட இடம் வந்து உங்களுக்கு அமையக்குள்ளே நானே நேராக கொண்டு போய் உங்களை அங்கே கொண்டு இருத்தி பொறுப்பு நின்று இருத்தி விடுவேன். அதே மாதிரி ஐயாக்கள் வந்து அங்கே கொண்டு இருத்தி அவைகளால் எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்றதுக்கு நானும் வந்து பொறுப்பு இருப்பேன். என்ன சொல்லுங்கள், என்ன பதிவு செஞ்சுட்டப்பா. இங்கே அங்கேருந்து கடிதம் போட்டிட்டு வந்து இங்கே ஏஜிஓ பதிவு செய்துட்டீங்க. அப்போ நீங்கள் எதுவும் அலுவலன்னா இங்கே தான் வரணும். என்ன இல்லை பதிவு செய்யாமல் இருந்தாலப்பா எனக்கு ஒரு கெட்டதே நடந்துட்டுது. பிள்ளைகள நிலை யோசிங்க. மனிதன் வாழ்க்கை சொல்லலாம். உங்களை கூடுதலாக இந்த பகுதிக்குள்ள கிடைச்சா பெரிய ஒரு சந்தோஷம். பெரிய விஷயமாப்பா. அதுவே இந்த வீடு பார்க்கணும். உங்களுக்கு டவுனில் கிட்டத்தில் கொஞ்சம் வேலைக்கு போகக்கூட இதிலிருந்து நடக்கணுமேப்பா. டெய்லி கடைக்கு நம்பிக்கையாக கொடுத்துருக்காங்க. யாரு? கடையில். அந்த கடையா? இப்போ தனியாக ஒரு மாதமாக கொடுத்துருக்காங்க. தனியாக அவாவே செய்து கொண்டிருக்கிறோம். அந்த கடையை நடத்தி கொண்டிருக்கிறா. இல்லை நம்பிக்கையாக நடக்கிறபடியாக தானே அவளை கொடுத்துருக்குறா. உண்மையாகவே நேர்மையான ஐயார மகளும் வந்து ஒரு நேர்மையான ஆள். சொல்லுங்கம்மா. எல்லாம் எழுதிக்கிறது எல்லாம் கணக்கு வழக்கு. நான் இப்போ வந்து பார்க்குறத வாக்கு நல்ல சம்பளத்தோட இப்போ ஒரு 40,000 ரூபா 45,000 ரூபா மாதிரி கிடைச்சா உங்களை எல்லாரையும் பார்த்துக்கொண்டு அவள் தனியாக ஆற்ற ஒரு உதவியும் இல்லாமல் இருக்கலாம். இந்த 25,000 ரூபா சம்பளம் வந்து போதுமானதா இல்லை. அதுதான் எந்த பார்வை. அப்போ அப்படி ஒரு வேலையில் வந்து அவள் போடைக்குள்ள தான் உங்களையெல்லாம் சும்மா வேறு ஆற்ற கையையும் பார்க்காம அவள் வந்து சமாளித்து கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி ஒரு சம்பளத்தோடு தான் நான் எதிர்பார்க்குறது. கட்டாயம் அப்படி ஒரு வாய்ப்பு வந்து வரைக்குள்ளே நான் திரும்ப மீள வருவேன். எங்கே அந்த காசை தாங்களே கண்டாவளை கோணங்குளம். கண்டாவளை அது எங்கே பாருக்கு? கண்டாவளை ஐயா அவருக்கு தான் கார்த்திகேசு பேரோ. யார் என்ன மாதிரின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கார்த்திகேசன்னு சொல்லக்கூடிய அண்ணா வந்து கண்டாவளை கோணங்குளம் என்று சொல்லக்கூடிய இடத்த வந்து சொந்த இடமாக வந்து கொண்டவர். அந்த கார்த்திகேசன் சொல்லக்கூடிய அண்ணாவால் வந்து தரப்பட்ட பணம் தான் ஏற்கனவே என்னோடாக குழாய் கிணறு உண்டு அமைச்சு கொடுத்துருக்கி நம்புகிற ஒரு உறவுகளுக்கு. அதே மாதிரி இன்னொரு கிணறும் அமைச்சு கொடுக்க போகிறார். அப்போ ஃப்ரான்ஸில் இருக்கிற ஒரு உறவு
எங்களுடைய பக்கத்தில் இருக்கிற கிளிநொச்சி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற கண்டாவளை எங்களோட இடத்துக்கும் வேறு இடத்துக்கும் ஒரு 3-4 கிலோமீட்டர் தான் வித்தியாசம். அந்த கண்டாவளை கூணங்குளத்தில் இருக்கிற கார்த்திகேசன் சொல்லக்கூடிய அண்ணா இப்போ தற்போது ஃப்ரான்ஸில் வந்து வசித்து வர அவரால் தரப்பட்ட 30,000 ரூபா பணத்தை ஐயாவுக்கு இப்போ ஒரு செலவுக்கு வந்து கொடுக்குறேன். ஐயா இதை நீங்கள் வச்சிருங்க, இது அவரால் தரப்பட்டது. நான் சரி ஐயாவுக்கு முதல் உதவி செய்தது கொஞ்சம் லேட்டாக போய் பார்ப்போம் ஐயா நிலப்பாடு எப்படி இருக்குது, அப்போ போய்க்கல ஐயாவுக்கு ஏதாவது கொடுக்கத்தானே வேணும், அப்போ சந்தோஷமாக கொடுத்துட்டு வருவோம்ன்றதுக்காக இதை வந்து வச்சுருந்தேன்னா இப்போ இதை கொண்டு வந்து இப்போ வந்து உங்களுக்கு தந்திருக்குது. அந்த கார்த்திகேசன் சொல்லக்கூடிய அண்ணா தான் இதை வந்து வழங்கியிருந்தார். உங்களோட சுகநலத்தை ஒரு கேட்டுட்டு வாங்க தம்பின்னு சொல்லியிருந்தேன். கண்டாவளை கோணாங்குளம், கண்டாவளை கோணாங்குளம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிற கார்த்திகேசன். எனக்கு கார்த்தி பேர், அவருக்கு கார்த்திகேசு. அவருக்கு சொல்லிடுறேன். ஓ சொல்லுங்க. முதல்ல தம்பி கார்த்திகேசு வணக்கம் அப்பா. இலங்கையிலிருந்து போய் ஃப்ரெண்ட்ஸில் போயிட்டும் எங்களோட உறவை மறக்காமல் உறவுகளுக்கு உதவி செய்கிற உங்களுக்கு இப்படி சொல்லணுமென்றால் ஹெல்தி வெல்தி லாங் லைஃப் டு யூ அண்ட் யுவர் என்டையர் ஃபேமிலி அப்படி என்று நீங்கள் தமிழில் சொல்கிறத விட இப்போ இங்கே சொல்லலாம் பார்க்குற நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பாலணும். தமிழில் சொல்கிறேன்டா அப்படி சொல்கிறது என்றால் நீங்கள் சகல செல்வமும் பெற்று பலமான நல்ல சுகமான நீண்ட நாள் வாழணும்ன்றதான் நான் சொன்னேன். சுகம் அவசியம், பலம் அவசியம். சுகமும் பலத்தோட நீண்ட நாள் வாழணும் அப்படிதான் வாழ்த்தணும் இங்கிலீஷில். நீங்கள் வாழணும் அப்பா. தம்பி கார்த்திகேசு நீங்கள் செய்த உதவி பெரிய உதவி. ஏனென்றால் இன்றைக்கு நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்கணும், இந்த பணம் நேற்று கிடைச்சிருந்தா இன்றைக்கு காலம் நான் போயிருப்பேன். எனக்கு கடவுள் நீங்கள் எனக்கு கொடுக்குறதுக்கு இன்றைக்கி என் மகன் கொண்டு வந்து தந்துட்டார். எனக்கு என் பெறாத மகன். உங்களுக்கு எல்லா வளமும் இந்த வற்றாப்பளை கண்ணகியம்மன் அருளால் இன்றைக்கு உற்சவ கோலத்தில் இருக்கார் நல்லூர் கந்தன், அவரோட உதவி முழுமையாக உனக்கு கிடைக்கிறதுக்கு நான் வேண்டேனப்பா. ஆமாப்பா நீங்கள் நல்லா இருக்கு. உங்களுக்கு சொல்கிறது போல் எனக்கு ஏற்கனவே எனக்கு படுக்க முடியாமல் இருக்குதுன்னு சொல்லி லண்டனில் இருந்து மிஸ்டர் கனகரட்னம் ஒரு கட்டில் மெத்தை கொடுத்தாரு. அந்த பேர் எனக்கு மறக்கலை. அதுபோலவே இந்த சொந்தங்கள் நிறையா பேர் அப்பா போல இருக்கு பர்த்டே அப்படி இப்படி எல்லாம் சொல்லி எனக்கு நிறைய சுதா எல்லாம் அம்மா நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்மா. நீங்கள் மேலும் மேலும் என்ன போல ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடிய வல்லமே அந்த கடவுள் உங்களுக்கு கொடுக்கணும். உங்களுக்கு நீங்கள் நோய் நொடியின்றி நிரோகியாக பல்லாண்டு வாழ இந்த அப்பாவின் வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் சேர வேண்டுறேனம்மா. எல்லோரும் நல்லா இருங்க தம்பிகளே. எனக்கு உதவி செஞ்சீங்கிறதுக்காக இல்லை, நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும். என்னை போல் இன்னும் 10 பேருக்கு உதவி செய்யணும். அதுபோலவே என்ற பெறாமகன் என்ற அன்புக்குரிய கார்த்திக், அவருடைய குடும்பம், அவருடைய சகோதரங்கள், அவரை நம்பி வாழ்கிற அனைவருக்கும் அந்த எல்லாம் வல்ல நல்லூர் கந்தனின் ஆசி நேரடியாகவே வந்து கிடைத்து அவர் நன்றாக வாழ ஆண்டவரே முருகா நன்றி கந்தா அருள் புரியுங்கள். அப்படி நீங்கள் நல்லா இருக்கணும். அப்போ உங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் நடக்கும். ஒன்றுமில்லை. நீங்கள் இந்த வரைக்கும் உங்களை தேடி எப்படி வந்து உதவியல் இதுகள் கிடைக்குதுன்னா அதான் நான் சொல்கிறேன், நாங்களாக தீர்மானிக்கிறது இல்லை. உங்களோட ஒரு நல்ல மனநிலை, அந்த மனநிலை அது வந்து உங்களுக்கு கொண்டு வருது. உங்களுக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த உலகத்தில் இல்லை எப்படியோ கொண்டு வரும். இல்லை அவ்வளோதான் யதார்த்தமான. இல்லை இந்த கார்த்திக் வரார் நீ போ, கார்த்திக் வரார் நீ போ அப்படின்னு இந்த கடவுளை நீ அனுப்பியிருக்கிறாரு. ஒரு மாதம் எவ்வளவு செலவாகும் உங்களுக்கு 3 பேருக்கும்? இந்த 3 பேர்த்துக்கும் சாப்பாடை விட 24,000 ரூபா, 3 8 16 32,000 ரூபா வேணும் இந்த அக்குபஞ்சருக்கு போக. அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு. மற்றது சாப்பாட்டு செலவு இதுகளுக்கு வந்து அடிப்படையாக நாங்கள் பெருசாக விரட்டி சாப்பிட்றவங்க இல்லைப்பா. நாங்கள் சைவம் தான் கூட. ஏதோ இருந்துட்டு ஒரு நாளைக்கு இந்த இன்றைக்கு அந்த படியன் மீன் கொஞ்சம் ஒன்று இன்றைக்கு மீன் காய்ச்சணும். இன்னும் சாப்பிடலப்பா, தான் சாப்பிடுவேன். ஏன்னா சாப்பிட்டா சாமி கும்பிட முடியாதுன்னு சைவம் தான். அளவுக்கு மேலே நாங்கள் அளவுக்கு மேலே அது இல்லை. இப்போ எனக்கு உள்ள வெறி பூரா கொஞ்சம் நான் இப்போ இந்த பெரிய ஆசைப்படலை, ஒரு கொஞ்சம் வெளிச்சம் வரணும். 10 பிள்ளைகளுக்கு ஆங்கிலம் சிங்களம் சொல்லிக் கொடுக்கணும். இப்போ எனக்கு ஏழும் பிள்ளைகள் வந்தால் சொல்லுவேன். நான் இப்படித்தான் எழுதணும், இப்படித்தான் எழுத ஒரு போர்டை போட்டால் போர்டில் நான் எழுதுவேன். அதெல்லாம் எனக்கு ஏழும். அப்படி என்னால் ஒரு 10 பிள்ளைகள் அறிவு பெறணுங்கிற ஒரு ஆசை எனக்கு இருக்குது. கரெக்டாக நீங்கள் அதை செய்யணும். அந்த இது கிடைக்கும் ஐயா. இப்போ நான் எனக்கு தெரிஞ்ச இந்த உலகத்தில் நான் வந்து
ஒரு சிலருக்கு உதவி செய்கிறதுக்காக இன்ன இடத்துக்கு போகிறோன்னு போவோம், சில வேளை அந்த இடத்துல போய் பார்த்துட்டு அந்த இடத்துல சில பிரச்சனைகள் செய்ய முடியாமல் இருக்கும், இல்லை சில நேரம் வேறு இடத்துக்கே டைவர்ட் ஆகி நாங்கள் போயிடும் மேலே வரண்டு பார்க்குறதில்ல. அதை கடந்து வந்து நான் இப்படியே எடுத்துக்கொண்டு காசை எடுத்து பக்கெட்டில் வச்சுட்டு இன்னாளுக்கு உதவி செய்ய கொண்டு போய் வேற ஒரு ஆளுக்கு கொடுத்துட்டு வந்திருப்போம். அப்போக்குள்ள நான் யோசிக்கிறது எங்களை மிஞ்சின ஒரு ஆற்றல் இருக்குது இந்த பிரபஞ்சத்தில், அந்த ஆற்றல் தான் எங்களை கொண்டே அங்கே நிப்பாட்டுது. அப்போ அதே மாதிரி உங்களுக்கு நல்ல மனம் இருக்குது, நல்ல எண்ணம் இருக்குது, இந்த எண்ணத்தோட எல்லாருமே இப்படி வந்து வாழைக்குள்ள கட்டாயம் உங்களுக்கானது எங்களை படைச்சவன் பார்த்து கொண்டிருக்கிறான். எங்கேயோ ஒரு விதத்துலேருந்து எங்கேயோ ஒரு இதுலேருந்து உங்களுக்கானது வந்து வரும். முதல் அதுக்கு தூய்மையான எண்ணம், மற்றவர்களை அந்த வாழ்த்துறதுக்கும் ஒரு மனம் வேணும். அதே மாதிரி நிறைவாக மற்றவனை பார்த்து பொறாண்மைப்படாமல் மற்றவர்கள் நல்லா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அந்த மனநிலை இது மட்டும் இருக்காண்டு எங்கள்கிட்ட இல்லை. ஒவ்வொருத்தருமே செக் பண்ணி கொள்ளுங்க. அப்படி உங்கள்கிட்ட இருக்குதுன்னு சொன்னால் யாரையும் பார்த்து பொறாண்மைப்படுறதோ இல்லை யாரையும் எரிச்சல் படுறதோ, ஒருத்தன் நல்லா வந்துட்டான், ஒருத்தன் உங்களுக்கு எதிரில் உள்ளவன் ஒரு நல்ல வீடு கட்டுறான்னா அடைய அவன் பார் நல்ல ஒரு வீடு கட்டி சுகமாக வாழ போகிறானே என்று நினைச்சு சந்தோஷப்படுற அந்த மனநிலை ஈஸியில் இருக்காது 175% மக்களுக்கு. அப்படி இருந்தால் உங்களோட உள்ளத்தில் கடவுள் வாழ்கிறான், நீங்கள் ஒரு காலமும் கஷ்டப்பட்டு போக மாட்டீங்க. அந்த எண்ணத்தில் இருங்க, எண்ணம் போல் வாழ்க்கை. அதை தான் பழையாக்கள் நிறைய விதத்தில் நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகுவாய் என்று. இப்போ நாங்கள் எதிரில் உள்ள வீடு கட்டுறாண்டா பயிர் எரிஞ்சு அதை பார்த்தோம்டா இந்த பிரபஞ்ச ஆற்றல் நினைச்சு கொள்ளும் இவனுக்கு நல்ல வீட்டில் இருக்கிறதுல விருப்பம் இல்லை, இவனுக்கு கொடுக்கக்கூடாது காலம் உள்ள அவனை அப்படியே வச்சிருக்கு. அப்போ அதால் எண்ணம் போல் வாழ்க்கை, அதை நீங்கள் எப்போவுமே மைண்டன் பண்ணுங்கள். அது நல்ல விஷயம். ஐயாட வாழ்க்கையிலையும் வந்து ஐயாவும் வந்து யோசிக்கிறது. ஐயாவுக்கு எங்கேயோ இருந்து ஒரு பக்கத்தில் அதே மாதிரி இப்போ இந்த வீடியோ பதிவு போடுறேன், அதனூடாக யாரும் வந்து முன் வந்து உதவி செய்யலாம். அதே மாதிரி ஒரு வீடு நல்ல வாழ்க்கை ஐயாவுக்கு கிடைக்கும்ன்றதை முழுமையாக வந்து நம்புகிறோம். அதே மாதிரி ஒன்று கொஞ்சம் யோசிக்காதீங்க ஐயா, நான் அடுத்த கட்டம் வரைக்குள்ள உங்களை கூட்டி கொண்டு போய் 4 கிழமைக்கு போகிறது காசு கொடுத்துருங்க. 4 கிழமை நான் போயிடுவேன் தானே துணிஞ்சு, அதில் நம்பிக்கை வச்சு பூரணமாக போய் கொண்டு இருக்கிறீங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு வெற்றி கிடைக்கணும். எனக்கு என்னென்னா அது ஒரு கொஞ்சம் வெளிச்சம் வந்துட்டால் நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் போய்ட்டு ஒருக்கா செக் பண்ணுவேன். இப்போ போய் செக் பண்ணினா அவங்கள அந்த அதை செய் இதை செய்யணும், இதுவும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் போயிடும். ஏதாவது ஒன்றுல நாங்கள் முழு நம்பிக்கையோட போகணும். இது இப்போ அப்போ இப்படி இல்லைப்பா, அந்த பாருங்க அந்த அதில் அந்த ஒளி தெரியுது, அந்த ஒளி இப்போ எனக்கு தெரியுது, அந்த ஒளி கதிர் எனக்கு தெரியுது. முந்தி நீங்கள் இதில் வந்திருப்பீங்க, எனக்கு ஒன்றுமே தெரியாதே. அப்போ அந்த சின்ன பிள்ளைகள் 2 இப்படிப்பா இருக்கு. யாரு எங்க பிள்ளைகளோ? பிள்ளைகள் 2 அந்த ஒரு மகன் வந்திருக்கிறார் சின்னவர். அவர் நித்திரையா இருக்கிறார். அன்னைக்கு வரும்பொழுது நித்திரை போல. எல்லாத்தையும் கேட்டேன்னு சொல்லுங்கப்பா. எல்லாம் நல்லா இருப்பாங்களா ஐயா? உங்களோட ஆசீர்வாதம் நல்லா இருப்பாங்க, நல்லா இருக்கு. ஆனால் பக்கத்தில் இருந்தேன்டா அது 2 இப்படியே பிடிச்சிக்கிட்டு எல்லாம் சொல்லி கொடுத்து அதுகள் இப்போ கிளாஸில் ஃபர்ஸ்ட்டாக வர வச்சிருவேன். ஐயா வந்து ஒரு குரலில் வந்து கண்டுபிடிச்சார். நீங்கள் ஒன்றுக்கும் யோசிக்காதீங்க, நான் உங்களுக்கு நல்ல ஒரு இருக்கிறதுக்கு ஒரு இருப்பிடத்துக்கு ஒழுங்கு செய்கிறேன். அதே மாதிரி யார் முறவுகள் ஐயா அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து போய் கொண்டிருக்கிறார். 60% வித்தியாசம் கட்டு தான். ஆனால் அவர் தொடர்ச்சியாக வந்து போயிருக்கிறார். இப்போ இந்த காசை கூட அவர்கிட்ட செலவுக்கு எடுக்கிறதுக்கு யோசிக்கல, ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போது தான் யோசிக்கிறார். ஏன்னா அவர் அதை பார்வை தனக்கு முழுமையாக வந்துடணுமன்றதில் அக்குபஞ்சரில் நிலப்பாடு எப்படி இருக்குது, அதில் சக்ஸஸ் இருக்கா அப்படின்றத ஐயா வச்சு செக் பண்ணி கொண்டு இருந்தேன் நான் வந்து. இப்போ அதோட ஒரு முடிவை அறியணுமன்றது முந்தைய ஆர்வம் எனக்கு வந்து இங்கே வரைக்கும். அது எப்படி எந்த இடத்துக்கு ஒர்க் ஆகுது, முதல் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நாங்கள் சொல்லி வேலையில் நீங்கள் சொல்லிக்குள்ளே தான் அது ஒரு உண்மையான தகவலாக இருக்கும். ஏன்னா வருத்தத்தோடு இருக்கிற அந்த கண் தெரியாத நிலைமையில் இருந்த நீங்கள் இப்போ எவ்வளோத்துக்கு முன்னேற்றம் கிடைச்சிருக்குன்றது உங்களுக்கு தான் தெரியும். அப்போ நீங்கள் சொல்கிறது வந்து 60% ஒர்க் ஆகுது தம்பி. இன்றைக்கு நான் இங்கேருந்து எழும்பி அங்கே நடந்து வரக்கூடிய அளவுக்கு இருக்கு. இல்லை இப்போ இந்த டாக்டர் கூட இன்றைக்கி ஃபோன் பண்ணி ஏசுனாங்க. இப்போ தான் அந்த இந்த கண்ணை சுற்றி தானே குத்துறாங்க. ஒரு மாதத்துக்கு 32,000 ரூபா முடியுது. நீங்கள் ட்ரீட்மெண்ட் போக இன்னும் எத்தனை மாதம் போகணும்? இல்லை இன்னொரு 1 மந்த் வந்தாலே சரி வந்துடும் சொல்கிறாங்க. ஏனண்டாப்பா இந்த இது இருக்கு தானே, இதில் தானே குத்துவாங்க. முந்தி குத்தும் பொழுது இந்த ரத்தமெல்லாம் வராது, இப்போ ரத்தம் வருது. அப்போ அவங்க ரத்தம் வந்த கைக்கு அவங்களுக்கு சரியான சந்தோஷம். என்னண்டா டாக்டர் ஆக்களுக்கு இந்த பிளட் சர்க்குலேஷன் இல்லாததுனால தான் இந்த கண் ரத்தம் வராததுனால இப்போ பிளட் சர்க்குலேஷன் அப்பாவுக்கு வந்துருச்சு ரெண்டு சொல்லி அந்த டாக்டர் சந்தோஷப்பட்டு மகள் அந்த மகள் தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. சொல்லிட்டு அடுத்த கிழமை போனேன், அடுத்த கிழமை போய்கிட்டு இருந்தேன். போன கிழமை போக முடியாமல் போச்சு, டாக்டர் கிளம்ப போயிட்டாங்க. அப்போ சரியான மன வருத்தமாக சொல்கிறாங்க. நான் போகிறேன், அப்பா ஒரு என்னைக்கு ஆகியோ வாரக்கிழமை வாங்கன்னு. இந்த கிழமை எனக்கு எனக்கு போகக்கூடிய வாய்ப்பே இல்லை. பஸ்ஸு காசு வேணும்ப்பா, இனி அங்கே ஊசி காசு கட்டணும். அவங்க அந்த காசு எடுக்கணுங்கிற மாதிரி காசு, அந்த ஊசி அதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் இல்லைப்பா. அந்த ஊசிக்கான காசு 3000 ரூபா, அந்த ஊசிக்கு அவ்வளவுதான்.
வீட்டில் வச்சு எங்கே போகிறோம் நீங்கள்? யாழ்ப்பாணம் இல்லை, சாவகச்சேரி. சாவகச்சேரி. அது என்ன தெரியுமாப்பா, இங்கேருந்து போன உடனே அந்த டாக்டரோட அம்மா அப்படி அன்பாக கூப்பிட்டு டீ ஊற்றி கொடுப்பாங்க. சாப்பிடுங்க ஐயா, சாப்பிடுங்க ஐயாம்பாங்க. ஒரு நாள் நானும் மகளும் போனோம், எங்களுக்கு தெரியாது. ஒரு பேக்கை கொடுத்து இது திறக்கக்கூடாது, நீங்கள் வீட்டில் போய் தான் திறக்கணும் அப்படின்னு. ஒரு பேக் ஒன்று, பெரிய ஷாப்பிங் பேக் பெருசு. வீட்டை வந்து பார்த்தால் ஒரு 4 கிலோ போல் அரிசியும் 4 கிலோ போல் அரிசி மாவும், அவங்களோட வயலில் விட்டுன அரிசியும். அப்போ இந்த கதையிலேருந்து அவங்க என்ன ஊகிச்சுக்கிட்டாங்களோ தெரியலை. தாய் தானே, அவங்களுக்கு 5 பிள்ளைன்ற தாய், அவங்களுக்கு ஏதோ மனதில் உதிச்சு. அப்போ நான் யோசித்தேன், அந்த எண்ணத்தை பாருங்கள். அந்த மாதிரி ஒரு டாக்டர் தான் எனக்கு ட்ரீட்மெண்ட் செய்கிறாங்க. வேறு யாருமா இருந்தால் ஒரு கிழமைக்கு 40-50,000 ரூபாயா இருக்கும், வேற விடுவாங்க. ஆனால் அவங்க அப்படி இல்லை. நல்லா இருக்கணும் அவங்க. நான் போய் சொல்கிறது எல்லாமே அதான் நல்லா. ரைட். உங்களுக்கு சக்ஸஸாக முழுமையாக ஒரு தெளிவான பார்வை வரைக்கும் அந்த டாக்டரையும் பாராட்டி அவரையும் எடுத்து ஒரு வீடியோ ஒன்று பண்ணுவோம். சரியா? போய் சேர்ந்துச்சு. அப்போ ஒன்றுக்கும் யோசிக்காதீங்க, தொடர்ச்சியாக செய்யுங்க ஐயா. இந்த ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் உங்களுக்கு நம்பிக்கைக்கு தானே செய்யுங்க. இந்த வீடியோ பார்க்குற உறவுகள் வந்து அவற்றை நிலப்பாட்ட கார்த்திகேசன் சொல்லக்கூடிய அண்ணா வந்து கேட்டிருந்தேன். அதே மாதிரி ஏராளமான உறவுகள் அவற்றை வீடியோ முதல் வந்து பார்த்துருந்தீங்க. நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகளை வந்து அவருக்கு வந்து செய்யலாம். உதவி உண்மையிலேயே தேவையான ஒரு குடும்பம். இந்த இருக்கிற இடம் கூட வேறு ஒரு ஆளால் வழங்கப்பட்டது. இப்போ அதுலேருந்து வேறு யாரோ வர்றதால போகணும், நீங்கள் வேறு ஒரு இடம் பாருங்கன்னு சொல்லியிருக்கிறேன். அதால் தான் அந்த இடத்தையும் கேட்டு பதிவு செய்திருக்கிறேன். அப்படி உங்களோட வீடுகளில் சந்தோஷமாக ஒரு நல்ல இடம் இருந்தேன்னு சொன்னால் அந்த காணியையும் பராமரித்து கொண்டு அந்த அக்காவும் வந்து இருப்பா. அதே மாதிரி அவரோட குடும்பம் வந்து அந்த இடத்துல இருந்து அவளுக்கு சம்பளமும் ஒன்று நீட்டாக வந்து வழங்கக்குள்ள ஒரு இவளுக்கு செய்கிற உதவி அதே மாதிரி ஒரு புண்ணிய செயல் அப்படின்னு சொல்லுவேன். சரி, சந்தோஷம். என்ன ஐயா? அப்போ எல்லாத்துக்கும் மீண்டும் ஒரு அனைவருக்கும் நன்றி சொல்கிறேன். இந்த எனக்கு உதவி செஞ்சு நான் இந்த அளவுக்கு வந்துட்டேன். இது காக்கிறது கரை போக காக்கணும். எனக்கு இது கொஞ்சம் பார்வை வரும் வரை எனது பிள்ளை ஊடாக கொஞ்சம் உதவி செய்ய முடிஞ்ச உதவியை செய்யலாம். நானும் சந்தோஷமாக செய்வேன். வந்து கொஞ்சம் என்னன்னா என்ன அந்த போக்குவரத்துக்கு அந்த சாப்பிட ஏதோ சாப்பிட்டு கொள்கிறேன் நான். எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறது அந்த விஷயத்தில் தான் கவனமாக இருக்கிறார். சாப்பிட்ற விஷயத்தில் கவனம் இல்லை, தான் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும், ட்ரீட்மெண்ட் இது செய்யணும் கொடுத்துட்டீங்க. இது மாதிரி கொஞ்சம் நான் பெருசாக அந்த லட்சக்கணக்கில் அப்படி இப்படி எதிர்பார்க்கல. இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு தயவு செய்து உதவி செய்யுங்க. இந்த பிள்ளை வந்து எல்லாம் செய்யுது, அதுவும் வரணும் போகணும். அதை பற்றி யோசிங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும். இந்த பிள்ளையவே மறந்துடாதீங்க, யோசிக்காதீங்க ஐயா. இருங்க, நான் வருவேன். அடுத்த கட்டம் அடுத்த ஏதாவது ஒரு இதோட திரும்ப மீளவும் வருவேன். சந்தோஷம். வேறு என்ன, அந்த கண் நல்லா வரணும். அந்த கண் நல்லா வந்து நீங்கள் சொன்ன ஆசைப்பட்ட மாதிரி நீங்கள் படிப்பிக்கணும். அதை நான் இருந்து பார்த்து அதை வீடியோ எடுத்து இந்த யூடியூப் சேனலில் போடுவோம். சரியா? சந்தோஷம். வாரேன். என்ன ஐயா? நன்றியா. போயிட்டு வாங்கப்பா. ஓ, இருங்க அம்மா எங்க